ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மண்டல அறிவியல் மையம் போட்டிருக்கா இங்கே தான் வந்திருக்கோம். நான் ரொம்ப நாளாக கொடிஷா சைடு கிராஸ் ஆகும்போது இது என்னடா இருக்கும் என்னவா இருக்கும் பயங்கரமாக யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். பட் இன்றைக்கி தான் அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. சயின்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெளியே ப்ளே கிரவுண்டில் முதற்கொண்டு சயின்ஸ் ரிலேட்டடாக எல்லா விஷயம் வச்சுருக்காங்க. இந்த போர்ட்லேயும் சின்ன சின்ன விஷயம் உன்னிப்பாக கவனிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்கள். உள்ளே வந்தோடனே 4 திங்ஸ் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சும்மா ஒரு 2 இது மட்டும் இருக்குது, எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மாதிரி. உள்ளே போனே ஒரு இது வந்து பிளானட்டேரியம்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கிறாங்க. அது வந்து சோலார் சிஸ்டம் பற்றி, கேலக்ஸி பற்றி அதெல்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து சயின்ஸ் கூட ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அதுதான் இந்த ரூமு. அங்கே போய் கொஞ்சம் நல்லா விளையாடலான்னு வைங்க. ரொம்ப புதுசான விஷயங்கள் எப்படி சயின்ஸ் பயங்கரமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதையும் பார்க்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு 3D ஷோ ஒன்று காமிப்பாங்க. 20 மினிட்ஸ் காமிப்பாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன சொல் எப்படி திங்ஸ் ஒர்க் ஆகும், ஹவு திங்ஸ் ஒர்க், இதுதான் அந்த விஷயம். எப்படி ஒரு கியர் பாக்ஸ் ஒர்க் ஆகுது, கார் எப்படி ஓடுது, அந்த மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. ஒரு மதியம் ஒரு 1:00 போனீங்கன்னா ஈவினிங் 5:00 வரைக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஸ்பாட் இது. ஒரு ½ டே ஸ்பெண்ட் ஆகும். டிக்கெட் பார்த்திங்கன்னா நார்மல் டிக்கெட் தான். பெரியவங்களுக்கு 55 ருபீஸு, குட்டீஸ்க்கு 45 ருபீஸு. இது எல்லாமே வந்து எல்லாம் சேர்த்து தான் சொல்லி இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இதோட லொக்கேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடிஷியாக்குள்ளே அந்த ஆர்ச்சுக்குள்ளே திரும்பின உடனே கொஞ்சம் தூரம் நீங்கள் ஒரு 200 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா, அங்கேருந்து நீங்கள் வரும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நாங்கள் அங்கேருந்து விசிட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தோம். பாப்பா வந்து கார் எப்போவுமே அந்த கொடிஷியா கிரவுண்டை பார்த்தா நிறையா பேர் கார் ஓட்டிகிட்டு இருக்கனால எனக்கும் கார் ஓட்டணும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாள். இப்போ இருக்க டிராஃபிக்கில் எங்கெங்க வெளியே கார் ஓட்ட முடியுது. ஸோ இந்த மாதிரி எம்டி கிரவுண்டில் தான் கார் ஓட்டி பழக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இந்த எம்டி கிரவுண்டில் வந்து கார் ஓட்ட வச்சுட்டு இருந்தோம் அவளை. அவளும் ரொம்ப ஹாப்பியாக கார் ஓட்டிகிட்டு இருந்தா. குட்டி பாப்பா என் மடியில் தூங்கிட்டு இருந்தனால இந்த மாதிரி ரிலாக்ஸாக கார் ஓட்ட முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கோயம்புத்தூரன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வெளியே இருக்கிற பார்க்குமே ஃபுல்லாக சயின்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க.